Hi friends, welcome to Rehana stitching class channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல டாப்போட காலர் எப்படி கட் பண்ணி ஸ்டிட்ச் பண்ண போறோம் அப்படின்றத பார்க்கலாம் फ्रेंड्स. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி Rehana stitching class channel சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நான் டாப் ஃபுல்லா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நெக்கோட ஃபினிஷிங் மட்டும் கொடுக்கல. இப்போ நெக்கோட width வந்து 2.5 inch மார்க் பண்ணிருக்கேன். இப்போ நெக்கோட லெந்த் வந்து 3 inchக்கு மார்க் பண்ணிக்கிறேன். காலருக்கு வந்து சின்னதாக இருந்தாலே போதும். ஸோ நான் 3 inch மார்க் பண்ணிக்கிறேன் நெக்கோட லென்த்து. இப்போ நெக்குக்கு பாக்ஸ் பண்ணிக்கலாம். பாக்ஸ் பண்ணிவிட்டு ரவுண்ட் நெக் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரவுண்ட் நெக் இருக்க இடத்துல நம்ம காலர் வந்துடும். கீழே வந்து நம்மளுக்கு ஓப்பன் வேணும். ஸோ ஓப்பனுக்கு வந்து நான் 6 inch மார்க் பண்ணிக்கிறேன். 6 இருக்க இடத்துல மார்க் பண்ணிவிட்டு அது வரைக்கும் நான் வந்து ஓப்பன் வைக்க போகிறேன். இப்போ மார்க் பண்ணதை கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரவுண்ட் நெக் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த ரவுண்ட் ஷேப்பை கட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ரவுண்ட் நெக் கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம 6 inchக்கு ஓப்பன் கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ அது வந்து நம்ம கிளாத்தை வந்து கரெக்டாக சென்டரில் வச்சு அந்த 6 inch மார்க் பண்ண வரைக்கும் அப்படியே நம்ம ஓப்பன் பண்ணிட வேண்டியதான். 6 inch வரைக்கும் கட் பண்ணிடுறேன். இப்போது கிளாத் ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கும். மேலே வந்து ரவுண்ட் நெக்கும் 6 inch வரைக்கும் ஓப்பன் பண்ணதும் இருக்கும். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பன் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ நம்ம அந்த ஓப்பன் வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். இந்த ஓப்பன் ஃபினிஷ் பண்ணுறதுக்காக நான் வந்து நீட்டாக கிளாத் எடுத்திருக்கேன். 2.5 inch வித் இருக்குது கிளாத்தோட வித்து. ஸோ அந்த கிளாத்தை வந்து இப்போ ஜாயின் பண்ணணும் அந்த ஓப்பனில். இப்போ ஜாயின் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஓப்பன் வந்து வி ஷேப்பில் இருந்ததுல அது ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக வர மாதிரி பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக வர மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்திருந்த அந்த 2.5 inch கிளாத்தை வந்து அது கூட வச்சு 1/4 inchக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக தையல் போடுங்க. அதுக்கப்புறம் அந்த சென்டர் பகுதியில் வரும்போது அதே மாதிரி சென்டர் பகுதி வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே வச்சுக்கோங்க. இந்த ஸ்ட்ரெயிட் பீஸையும் அதுக்கு மேலே அப்படியே வச்சு அப்படியே 1/4 inchக்கு ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டுகிட்டே வந்துடுங்க. இப்போ அந்த பீஸ் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம சென்டரில் பார்த்தா இந்த மாதிரி இருக்கும். நம்ம டாப்போட துணி வந்து கொஞ்சம் கீழே இறங்கின மாதிரி தான் இருக்கும். அந்த ஸ்ட்ரெயிட் பீஸ் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஜாயின் பண்ண இந்த ஸ்ட்ரெயிட் பீஸ் வந்து பேக் சைடு ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ பேக் சைடு ஜாயின் பண்ணதை வந்து அப்படியே மடித்து ஃப்ரண்ட் சைடில் தெரிகிற மாதிரி வைக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 inchக்கு மடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கிளாத்தை அப்படியே நம்ம டாப் கிளாத் மேலே அப்படியே வச்சு ஓரத்தில் அப்படியே ஸ்டிச் பண்ணிடணும். இந்த முறை சென்டராக அதே மாதிரி சென்டரை நீட்டாக வச்சுட்டு துணியை வந்து மேலே வைக்கணும். சுருக்கம் வராமல் வைக்கும் போது இப்போ ஓரத்தில் ஸ்டிச் பண்ணிடலாம். மடிச்சுட்டு 1/4 inchக்கு மடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஓரத்தில் ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இப்போ மடித்து தைச்சதுக்கப்புறம் எனக்கு கிளாத் வந்து இந்த மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து வி ஷேப்பில் பண்ண போகிறேன். ஸோ வி ஷேப்பில் பண்ணும்போது ஒரு சைடு கிளாத் வந்து நான் உள்ளே விட்டுடுறேன். ஏன்னா கொக்கி தைக்கும் போது மேலே வந்து துணி இருக்கணும், கீழே ஒரு துணி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாத்தை வந்து உள்ளே விட்டுட்டு ஒரு கிளாத் வந்து மேலில் இருக்குது. கீழே வந்து சுருக்கம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்கோங்க அந்த துணியை. இப்போ இன்னொரு முறை நான் காமிக்கிறேன். இந்த ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த வி ஷேப்பாக பண்ணும்போது ஒரு கிளாத் வந்து உள்ளே போயிருக்கு, ஒரு கிளாத் வந்து வெளியில் தெரியுது பாருங்கள். அதை வந்து உள்ளே இருக்க கிளாத்தோட துணியை மேலே அப்படியே வச்சு அதில் கொக்கி ஸ்டிச் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி வச்சுட்டோம். இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் நம்ம அந்த உள்ளே விட்ட துணி வந்து இந்த மாதிரி ஓப்பனாக இருக்கும். ஸோ அதை வந்து ஓரத்தில் அப்படியே ஸ்டிச் பண்ணிடலாம். ஒரு சைடு மட்டும் இந்த கீழே வரைக்கும் மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இன்னொரு சைடு வந்து ஸ்டிச் பண்ண வேண்டாம், அது மேலே தான் இருக்க போகுது. ஸோ அதை ஸ்டிச் பண்ண வேண்டாம், ஒரு சைடு துணியை மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் அது ஓரத்தில் ஸ்டிச் பண்ணிவிட்டேன். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எனக்கு நீட்டாக அந்த ஓப்பன் வந்து அழகாக இருக்குது. ஸோ இங்கே வந்து நீங்கள் கொக்கி ஸ்டிச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஓப்பன் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தூரம் ஓப்பன் விட்டுட்டு கொக்கி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ வந்து நம்ம காலர் தான் ஸ்டிச் பண்ணணும். இப்போ காலர் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி பேக் சைடோட பீஸையும் நெக்கு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம காலர் ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ பேக் பீஸ் எடுத்துக்கிறேன். பேக் பீஸோட வித்து வந்து 2.5 inch நான் ஆல்ரெடி கட் பண்ணியிருந்தேன் அந்த இடத்துல. ஸோ பேக் பீஸ் வந்து நம்ம 1 inchக்கு மட்டும் நெக்கு வந்து கட் பண்ணால் போதும்.
ஏன்னா காலர் தானே ஸ்டிச் பண்ண போகிறோம், பேக் வந்து க்ளோஸாக தான் இருக்க போகுது. ஸோ 1 இன்ச் மட்டும் மார்க் பண்ணி நான் ரவுண்ட் ஷேப்பில் நெக்கு ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ஷேப்பில் ட்ரா பண்ணி நெக்கு கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நெக்கு கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஷோல்டர் நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போது ஷோல்டர் ஜாயின் பண்ணணும். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு நான் பேக் பீஸ் வந்து கரெக்டான சைடு, சரியான சைடு போட்டிருக்கேன். இப்போ ஃப்ரண்ட் பீஸு ஓப்பன் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த பீஸ் வந்து பேக் சைடு திருப்பி போட்டிருக்கேன். இப்போ இந்த 2 துணியையும் ஈக்குவலாக வச்சு 1/2 இன்ச்சுக்கு ஷோல்டர் ஸ்டிச் பண்ணிவிடுங்க. 2 தையல் போட்டுக்கோங்க, அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ 2 ஷோல்டரும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம காலர் ஸ்டிச் பண்ணுறதுக்காக மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி ஓப்பன்லேருந்து இந்த காலர் பேக் சைடு ஃபுல்லாக இந்த மாதிரி 2ஆக மடிச்சுக்கோங்க. 2ஆக மடிச்சுக்கிட்டு இந்த மெஷர்மெண்ட் எடுக்கணும், எவ்வளோ இன்ச் இருக்குன்ட்டு. இப்போ டேப்பை வந்து இந்த ஓப்பன்லேருந்து கரெக்டாக அந்த துணி மேலே ஃபுல்லாக வச்சு நம்ம இப்போ மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். கரெக்டாக நீங்கள் மெஷர்மெண்ட் எடுங்க, அப்போ தான் காலர் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். இந்த மாதிரி துணி மேலே வச்சு மெஷர்மெண்ட் எடுங்க. எனக்கு வந்து கரெக்டாக 9 இன்ச்சு வருது. ஸோ இப்போ நான் 9 இன்ச்சுக்கு காலர் ரெடி பண்ணணும். இப்போ காலர் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் கேன்வாஷ் பேப்பர் எடுத்துக்கிறேன். கேன்வாஷ் பேப்பரை 2ஆக மடித்து போட்டிருக்கேன். மடிப்பு இருக்க சைட்லேருந்து நான் வந்து 2.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா என்னோடய நெக்கு வித் வந்து 2.25 இன்ச்சு. ஸோ அதை 2.25 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு 1 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். ஸோ என்னோடய காலரோட லென்த்து வந்து 9 இன்ச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து அந்த 2.25 இன்ச்சுலேருந்து ஒரு 1 இன்ச்சு மார்க் பண்ணேன் இல்லையா, அது வரைக்கும் ஒரு கர்வ் மாதிரி போட்டுக்கிறேன். போட்டுக்கிட்டு இப்போ வந்து நான் மெஷர்மெண்ட் எடுத்து பார்க்குறேன். என்னோடய காலர் இன்ச்சு வந்து 9 இன்ச்சு வந்தது. ஸோ வருதா அப்படின்ட்டு. ஸோ 9 இன்ச்சு எங்கே வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஷேப்பை வந்து நல்லா கர்வ் ஷேப்பில் அழகாக டிசைன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்னோடய காலர் லென்த்து வந்து 1 இன்ச்சுக்கு வைக்கிறேன். ஸோ நம்ம ஷேப் கொடுத்துருக்கோம் இல்லையா, அங்கேருந்து 1 இன்ச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த 1 இன்ச்சு மார்க் பண்ணதுக்கப்புறம் அதுவும் அந்த மாதிரி கர்வ் ஷேப்பில் கொடுத்துருங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இங்கே மேலேருந்து கீழே வரைக்கும் சும்மா வளைவாக ஒரு டிசைன் மாதிரி கொடுத்துருங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கிளாத்தில் வந்து நீங்கள் அயர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஸ்டிச் பண்ணியே வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு சைடு மட்டும் நான் வந்து 1/4 இன்ச்சுக்கு மடிச்சுக்கிறேன். கிளாத் வந்து அதிகமாக இருக்கனால கட் பண்ணிக்கிறேன். இந்த மேல் வளைவு வருது இல்லையா, அந்த சைடு தான் நான் வந்து இந்த 1/4 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த கீழ் வளைவு இருக்க இடத்துல இல்லை, அதை வந்து செகண்டாக ஸ்டிச் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு மேல் வளைவு இருக்க இடத்துல இருக்க கிளாத்தை வந்து 1/4 இன்ச்சுக்கு அப்படியே மடித்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மடித்து அப்படியே இந்த ஓரத்தில் கேன்வாஷ் மேலே அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஓரத்தில் வந்து 1/4 இன்ச்சு கிளாத்தை விட்டுட்டு பேலன்ஸ் இருக்க கிளாத்தை கட் பண்ணி எடுத்துருங்க. 2 ஓரத்துலையும் 1/4 இன்ச்சு கிளாத்தை விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறத மட்டும் கட் பண்ணுங்கள். இப்போ இன்னொரு கிளாத் பிட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம கேன்வாஸ் ஜாயின் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை வந்து அதுக்கு மேலே வச்சு கீழே வந்து 1/4 இன்ச்சு துணி இருக்கணும். இந்த மாதிரி 1/4 இன்ச்சு துணி விட்டுட்டு இப்போது உள் வளைவு இருக்கு இல்லையா கேன்வாஷோட, அந்த உள் வளைவை அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணிடணும். கேன்வாஷோட ஓரத்தில் 2 துணியையும் ஜாயின் பண்ணி அப்படியே ஸ்டிச் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணும்போது நம்ம ஓரத்தில் அந்த 1/4 இன்ச்சு துணி விட்டோம் இல்லையா, அந்த துணியை ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த கேன்வாஷ் மேலே நம்ம எந்த வளைவில் கட் பண்ணியிருக்கோமோ அதை வந்து அப்படியே அந்த துணியோட ஜாயின் பண்ணிடலாம். அப்படியே லென்த்தாக கட் பண்ணிவிட்டு இன்னொரு சைடு வந்து 1/4 இன்ச்சு நம்ம துணி விட்டுருக்கோம் இல்லையா, அந்த துணி வரைக்கும் கீழே வந்து ஸ்டிச்சிங்கை முடிச்சிடலாம். இப்போ இந்த ஓரம் 1/4 இன்ச்சு துணி இருக்குது. ஸோ அந்த துணியை வந்து கீழ் துணியோட ஜாயின் பண்ணி அப்படியே நூலை வெளியில் எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் 1/4 இன்ச்சு துணி விட்டுட்டு பேலன்ஸ் இருக்க துணியை வந்து கட் பண்ணி எடுத்துடுறேன். ஓரத்தில் இருக்க எக்ஸ்ட்ரா துணியையும் கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ
இப்போ நம்ம கேன்வாஷோட மடித்து வந்து ஒரு கிளாத் இருக்குது மேலே, அதுக்கு கீழே இன்னொரு கிளாத் இருக்கு இல்லையா, அந்த கிளாத் வந்து 1/4 இன்ச்சு துணியை விட்டுட்டு அப்படியே நம்ம அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிடணும். ஏன் 1/4 இன்ச்சு துணி விட்டுருக்கோம் அப்படின்னா, நம்ம இது வந்து காலருக்கு பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதுக்கு உள்ளே போயிடும். ஸோ அதனால 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டு நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ மேல் அந்த வளைவு இருக்கு இல்லையா, அந்த வளைவு வந்து சின்னதாக கட் கொடுத்துட்றேன். ஏன்னா திருப்புறத்துக்கு ஈஸியாக இருக்கும். அதனால இந்த மாதிரி கட் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம இப்போ திருப்பிக்கலாம் காலரை. இப்போ இந்த மாதிரி திருப்பினா நம்மளுக்கு காலர் ரெடி ஆகிடும். இப்போ இந்த மாதிரி நம்ம காலர் திருப்பியாச்சு. நம்ம வந்து இப்போ திருப்பணும் இல்லையா கேன்வாஷு, அந்த கேன்வாஷோட மேல் பகுதி வந்து எனக்கு படிஞ்சு இருக்கணுன்றதுக்காக நான் வந்து ஓரமாக ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஓரமாக ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ வந்து காலரை வந்து நம்ம டாப்போடு ஜாயின் பண்ணிடலாம். இப்போ டாப் துணியை எடுத்து டாப் துணி வந்து 2 ஈக்குவலாக மடித்து அதோட சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு டாப்பை வந்து பேக் சைடாக திருப்பி போட்டுக்கோங்க. பேக் சைடு தான் நம்ம ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் ஃப்ரண்ட் சைடு ஜாயின் பண்ணணும். ஸோ டாப் வந்து சென்டர் பகுதி மார்க் பண்ணிவிட்டு பேக் சைடு போட்டிருக்கேன். இப்போ காலரும் அதே மாதிரி 2ஆக மடித்து நம்ம காலரோட சென்டர் பகுதியையும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மார்க் பண்ணதுக்கப்புறம் இப்போ காலரோட நம்ம 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருந்தோம் இல்லையா கீழே துணி, அந்த துணியையும் நம்ம நெக்கில் அப்படியே 1/4 இன்ச்சுக்கு ஜாயின் பண்ணிடணும். காலரோட அந்த எக்ஸ்ட்ரா துணியையும் நெக்கு துணியையும் அப்படியே 1/4 இன்ச்சுக்கு ஃபுல்லாக நம்ம ஜாயின் பண்ணிடணும். அந்த மேலே இருக்க துணியை வந்து ஜாயின் பண்ணக்கூடாது, அது தனியாக வைக்கணும். வெறும் நம்ம அந்த எக்ஸ்ட்ரா விட்ட துணியையும் நெக் துணியை மட்டும்தான் ஜாயின் பண்ணணும். ஃபஸ்ட்டு சென்டர்லேருந்து ஒரு சைடு ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு சைடு இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிடு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த சென்டர்லேருந்து இன்னொரு சைடும் அதே மாதிரி 1/4 இன்ச்சு துணியை வச்சு ஜாயின் பண்ணிடலாம். இப்போ 2 சைடும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த காலரோட மேல் துணி ஜாயின் பண்ணாமல் இருந்தோம் இல்லையா, அதை வந்து ஃப்ரண்ட் சைடு இந்த மாதிரி மேலே வச்சு நம்ம அந்த 1/4 இன்ச்சு ஜாயின் பண்ண துணி வந்து உள்ளே போயிடும். அந்த காலர் துணி மேலே வச்சு அப்படியே ஓரத்தில் ஸ்டிச் பண்ணிடணும் ஃபுல்லாக. இப்போ நம்ம அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பேக் சைடு வந்து இந்த மாதிரி இருக்கும், ஃப்ரண்ட் சைடு வந்து அந்த காலர் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் அந்த ஓப்பனில் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஓப்பன் வேணுமோ அதில் விட்டுட்டு கொக்கி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக நம்ம காலர் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. பேலன்ஸ் இருக்க கை சைடெல்லாம் நான் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன், அது வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அது எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்றத பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரிஹானா ஸ்டிச்சிங் கிளாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.